எல்லா நோய்களையும் தீர்க்க முடியுமா அந்த அக்யூபஞ்சர்? எல்லாமே அப்படியே கேன்சர் உள்பட. ஓ கேன்சருக்குன்னு ஒரு இது இருக்குது சார். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, அலோபதியில் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தியரி என்ன சொல்லுதுன்னு. ரத்த ஓட்டம், உணவு, இந்த மாதிரி செமிக்காத உணவு இதெல்லாம் ஒரு இடத்துல தேங்கி தேங்கி தான் அங்கே வெப்பம் அதிகமாகி அதுவே கேன்சராக மாறிடும். ஸோ அந்த வெப்பத்தை கிளியர் பண்ணணும். ஆனால் ரொம்ப தேர்ட் ஸ்டேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மட்டும் பிராணிக் ஹீலிங்கில் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஸ்டேஜ் வந்து அக்குப்ரெஷரில் பண்ண முடியும். அக்குப்ரெஷர் ஹீலிங் நான் பண்ணுறேன். ஓ அதில் தாராளமாக பண்ண முடியும். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ஒருத்தர் வந்து அவருக்கு பைபாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன்ல வந்து 2வது தம்பதி கோயம்புத்தூரில், அந்த அவருடைய மாமனாருக்கு பைபாஸ் பண்ணணுன்னாங்க. நான் பார்த்து சொன்ன உணவு கட்டுப்பாடாக இருந்தால் சில விஷயங்கள் நான் கூட ஹெல்ப் பண்ண முடியும்னு. இல்லை சார், அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. இது பயப்படுறாங்கன்னதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல. அப்புறம் அவங்க போனாங்க, போய் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுக்கு பின்னாடி நான் சொன்னேன், என்கிட்ட என்னால் ஒரு விதத்தில் உதவி பண்ண முடியும். இந்த சர்ஜரியை வித்ஸ்டாண்ட் பண்ணுற ஸ்ட்ரென்த்தை பிராணிக் ஹீலிங் மூலமாக பிஃபோர் சர்ஜரி, டியூரிங் சர்ஜரி, ஆஃப்டர் சர்ஜரின்னு 3 ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது பண்ணேன் சார். பண்ணி முடிச்சுட்டு பிஃபோர் சர்ஜரி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அதை பண்ணிட்டேன். அதை நான் அடிக்கடி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குவேன். டியூரிங் சர்ஜரி என்னென்னா, பண்ணிகிட்டே இருக்கும்போது சர்ஜரி நடக்குதா முடிஞ்சிச்சான்னு எங்களுக்கே தெரியும். அப்படியா? ஆமாம், ஆ அது முடிய போகுதுங்கிறது. ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு அந்த ஹிண்டே கிடைக்கல வேறுன்ட்டு. ஆனால் நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன். ஹீலிங் டியூரிங் எப்படி சர்ஜரி. உங்களுக்கு தெரியும்? டெலிபதி மாதிரி அது? டெலிபதி மாதிரி இல்லை, மூமெண்ட்ஸ் தெரியும், எனர்ஜி மூமெண்ட்ஸ். ஆ இல்லை இப்போ வந்து ஓப்பன் ஹார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல எனர்ஜி இருக்காது, ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆர்கன் இல்லை இப்போ. ஸோ அப்போ அங்கே ஆர்கனை வச்சு தச்சுட்டாங்கன்னா அங்கே எனர்ஜி வந்துடும். ஸோ இந்த மாதிரி அது போகிற நான் வந்து என்ன பண்ணேன், ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு சர்ஜரி ஒன்று, ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த சர்ஜரி முடிஞ்ச உடனே அதை நான் பண்ணேன். பண்ணி முடித்தா அதில் வந்து உடம்புல ஏற்படுற அந்த அலுப்பு, ஏன்னா ஒரு பேஷண்ட்டை வந்து ஐசியூ இதில் வச்சுருப்பாங்க. அவங்க எங்கேயோ இருந்தால் கூட அதை பண்ண முடியுமா? ஆமாம், அதுதான் மெயின். இதில் ஓ அமெரிக்காவில் இருந்தால் கூட பண்ணலாம் சார். எல்லைகளை கடந்து. எல்லைகளை கடந்து பிராணிக் ஹீலிங்குடைய மகிமை அது. ஓ